இல்லன்ட்டு அதெல்லாம் பொங்கல் வாழ்த்துக்கள் தான். ட்ரைனிங் எடுக்கிறார் ஓசியா. வார்ம் அப் பண்ணிட்டு வாங்க, வார்ம் அப். மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு களைகட்டி வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். வாடிவாசல்கிட்ட தேங்காய் நார் அதிகமாக போடுங்க. வாடிவாசல் என்ட்ரன்ஸில் தேங்காய் நார் அதிகமாக போட்டு அது மேலே தண்ணி அடிச்சு விடுங்க. வாடிவாசல்கிட்ட நிறைய தேங்காய் நார் போடுங்க, தண்ணி நிறைய அடிச்சு விடுங்க. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு களைகட்டி வரும் காட்சிகளை பார்த்தோம். இளைஞர்கள் குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு குழுவிற்கும் குறிப்பிட்ட நேரத்திற்கு காளைகளை அடக்குவதற்கான நேரம் ஒதுக்கப்படும். அந்த வகையில் தற்போது சீரமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. அடுத்த குழுவினரும் வர தயாராக இருக்கிறார்கள். காளைகளும் அவிழ்த்துவிட வாடிவாசலுக்குள்ளே தற்போது தயாராக நிற்க வைக்கப்பட்டிருக்கின்றன. மதுரை அவனியாபுரத்தில் காலையில் தொடங்கிய ஜல்லிக்கட்டில் நூற்றுக்கணக்கான காளைகள் தற்போது வரை அவிழ்த்து விடப்பட்டுள்ளன. உற்சாகமாக காணப்படும் இளைஞர்கள் காளைகளை அடக்குவதில் மும்முரமாய் ஈடுபட்டு வந்தார்கள். தற்போது அடுத்த குழுவும் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த இடைவேளையில் தற்போது அந்த இடத்தில் தேங்காய் நார்களை கொண்டு அந்த தரையை செப்பனிடும் பணியை தற்போது செய்து கொண்டிருக்கிறார்.
உலக புகழ் பெற்றது மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு. அவனியாபுரத்தை தொடர்ந்து மதுரை பாலமேடு, அலங்காநல்லூர் போன்ற ஊர்களிலும் ஜல்லிக்கட்டு நடைபெறவிருக்கிறது. இன்று காலை தொடங்கிய ஜல்லிக்கட்டு தற்போது வரை உற்சாகம் குறையாமல் நடைபெற்று வருகிறது. இளைஞர்கள் காளைகளை அடக்குவதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். பல்வேறு விதிகளும் முறையாக காலையிலிருந்தே கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. மாட்டின் திமிலை தவிர வேறு எதையும் பிடிக்கக்கூடாது என்கிற விதியும் உட்பட விதிகளுக்கு உட்பட்டு இந்த ஜல்லிக்கட்டு காலையிலிருந்தே உற்சாகமாக களைகட்டி வருகிறது. அனைத்து விதமான ஏற்பாடுகளும் இந்த ஜல்லிக்கட்டுக்காக செய்யப்பட்டிருக்கின்றன. இளைஞர்கள் குழுக்களாக ஒவ்வொரு குழுக்களுக்கும் சில குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்பட்டு அவர்கள் காளைகளை அடக்குவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். விழாவிற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அதை தாண்டி மருத்துவ வசதிகளும் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோல் காவல்துறையினரும் பெருமளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார். மூன்றாம் சுற்றுக்கு தற்போது அந்த ஜல்லிக்கட்டு களம் தயாராகி வருகிறது. காளைகளை அடக்குவதற்காக உற்சாகமாக வீரர்களும் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் காளைகள் ஒருபுறம் பாய்ந்தோடுகின்றன. யாரும் தொடக்கூட சில காளைகளை யாரும் தொடக்கூட முடியவில்லை. அந்த அளவிற்கு வேகமாக காளைகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த பரபரப்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பாக புதுக்கோட்டை மாவட்டம் மெய்வழிச்சாலையில் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடி பொங்கல் பண்டிகையையும் கொண்டாடி வருகிறார்கள். அது குறித்த காட்சிகளையும் பார்க்கலாம். மதுரை அவனியாபுரத்தில் 2 சுற்றுகள் தற்போது முடிவடைந்து மூன்றாம் சுற்று தொடங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மூன்றாம் சுற்றில் புதிய இளைஞர்கள் காளைகளை அடக்குவதற்காக தற்போது களத்தில் இறங்கியிருக்கும் காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. சீறி பாய்ந்து வரும் காளைகளை அடக்குவதற்கு இளைஞர்கள் ஆர்வத்தோடு அங்கு ஆர்ப்பரித்து நிற்கும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிசீலனை அதெல்லாம் பொங்கல் வாழ்த்துக்கள் தான். ட்ரைனிங் எடுக்கிறார் ஓசியா. வார்ம் அப் பண்ணிட்டு வாங்க. வார்ம் அப். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தற்போது 3வது சுற்றை எட்டியிருக்கிறது. வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்து வரும் காளைகளை அடக்க இளைஞர்களும் ஆர்வத்தோடு அங்கு காத்திருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். பழனிசாமி மாடு, ஆவணி ஒரு பழனிசாமி மாடு, ஒரு வெள்ளி காசு, ஜெயபிரபா வழங்கும் ஒரு வெள்ளி காசு. ஜெயபிரபா வேற என்ன வேணும்? வெள்ளி காசு இன்னும் போடுமா? ஜெயபிரபா பழனிசாமி குருசாமிங்க, பழனிசாமி சன்னாப்பு குருசாமி மாடு. அவன் கறிக்கடை ரத்தனை தேவர் மாடியா. அருமை சூப்பர் அருமை மாடு புடி மாடியா வாயா. சரி மாட்டுக்கார சண்டை விடாத நண்பா. மாடா ஒத்தையில போகாதீங்கடா, அடிச்சு விடுவாங்க. சரி வந்துடும். ஒழியாந்துடுறா நம்மகிட்ட ஒழியாந்துடுறா.
எஸ்எம் சீனிவேல் மாடு எம்எல்ஏ மாடு வருது. ஓடிப்போ. தங்க காசு இல்லையா? சரி, ஒரு ஃபேனு ஒரு அண்டா, ஒரு ஃபேனு ஒரு அண்டா, ஒரு வெள்ளி காசு. வேலம்மாள் ஆஸ்பத்திரி வாங்க ஒரு வெள்ளி காசு, ஒரு அண்டா, ஒரு ஃபேனு. சீனிவேல் திருப்பூன்றம் சீனிவேல் எம்எல்ஏ மாடுங்க. ஒரே ஆள் தான், ஒரே ஆள். தம்பி 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 அவன் தள்ளிக்குப்பா, தள்ளிக்கல, வேற நிக்காத. ஆடுறாங்கடா. ஆஹா, சூப்பர் சூப்பர். மாடு ஜெயிச்சிருக்கு. அள்ளி போட்டு விடியா, அள்ளி போட்டு விடியா, போட்டு அள்ளிட்டு போட்டு அவனி அவருக்கு சும்மா போகணும். ஒரு வெள்ளி காயினா, ஒரு அண்டா, மாடு பிடி மாடு. அந்த பிடியாரு கொடுத்து விடுங்க. மாடு எம்கே மாடு. பூர்வியா காட் பாக்ஸ். அவன் பாடு போற டிவி ஸ்பீட்ல போற மாதிரி. மாடு பிடி மாடு. வா, நல்ல வயலா இருக்கேன். ஒரு பேண்ட் சட்டை, ஒரு வெள்ளி காசு. ஒரு பேண்ட் சட்டை, ஒரு வெள்ளி காசு. வேலம்மாள் ஆஸ்பத்திரி வழங்க ஒரு வெள்ளி காசு. சூப்பர் சூப்பர் சூப்பர். தொட்டுப்பார் தொட்டுப்பார். ஆட்டம் ஆட்டம் ஆரம்பம் ஆகிக்கிட்டு இருக்கு. தொட்டுப்பார் தொட்டுப்பார். அடடா மர மர சூப்பர் மர. சேந்தமங்கலம் பழனிசாமி மாடுங்க. வருண் கார்த்திக் பழனிசாமி மாடு. தொட்டுப்பார் ஒரே ஆளு. ஒரு பேண்ட் சட்டை போட்டு வழங்க ஒரு பேண்ட் சட்டை. வேலம்மாள் ஆஸ்பத்திரி வழங்க ஒரு வெள்ளி காசு. தொட்டுப்பார் ஒரே ஆள் தான் பிடிக்கணும், ரெண்டு பேர் பிடிக்காத. அரை குறைமா கட்டக்கூடாது, கொம்பை பிடிக்கக்கூடாது, வாழை பிடிக்கக்கூடாது, காலை கிட்டி போடக்கூடாது, மண்ணெண்ணி போடக்கூடாது. கவத்தை பிடிச்சாலும் பறிச்சு இல்லை, வெளியே போட்டுவாங்க.
மாட்டை கட்டி விட்டு போனா அப்படின்னு நீ போனா வாங்கி பாக்குது. கதவை தட்டியா. ஆஹா, வாப்பா வெளியே வாப்பா, நேரம் இல்ல சாமி, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. போடா சவுண்டு கொடுத்தா மாடு பயந்து ஓடுது. என்ன ஆச்சு? ஏன்டா டேய், ஒருத்தன் பிடிச்சிருக்கேன், அதுல போய் இவன் போய் தொங்குறான். 234 என்னத்த விடுற நீ? அவன் என்ன கஷ்டப்பட்டு பிடிச்சா பாவம். மாடு வெற்றி பெற்றது. நல்லா பிடிச்சா தம்பி, மாட்டுக்கார கொடுத்து மாட்டுக்காரங்க வெளியே பூர்வியா கால் பாக்ஸ். அருமை மாடு வெற்றி பெற்றது. பூர்வியா பேண்ட் சட்டை ஒரு கால் பாக்ஸ். சரி. மூன்றாவது சுற்று போட்டி தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாடிவாசல் வழியாக காளைகள் சீறிப்பாய்ந்து வருகின்றன. பல்வேறு விதிகளும் கடுமையாக கடைபிடிக்கப்பட்டே வருகின்றன. திமிலை தவிர மாட்டின் வாலை, கொம்பை, கழுத்தை என எதையுமே பிடிக்கக்கூடாது என்கிற விதிகள் உட்பட அனைத்து விதமான விதிகளும் தற்போது கடைபிடிக்கப்பட்டு வரும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. மேலும் பல்வேறு செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்து வரும் காளைகளை அடக்க இளைஞர்களும் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். ஒரு சில காளைகள் வீரர்களின் பிடிக்கு அடங்குகின்றன. ஒரு சில காளைகள் பிடி கொடுக்காமல் அடங்க மறுத்து துள்ளியோடி வெற்றி காண்கின்றன. மற்றும் சில காளைகள் களத்திலேயே நின்று தன்னை நெருங்கும் வீரர்களிடம் தொட்டுப்பார் என சவால் விடுத்து ஒற்றைக்கு ஒற்றையாய் நிற்கின்றன. வெற்றி பெறும் வீரர்களுக்கும் காளைகளுக்கும் பரிசுகளும் வழங்கப்படுகின்றன. உற்சாகமான அந்த ஜல்லிக்கட்டின் பரபரப்பான காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து விதமான விதிகளும் இந்த போட்டியில் பின்பற்றப்படுகின்றன. காளைகளை ஒருவர் மட்டுமே பிடிக்க வேண்டும். காளையின் திமிலை தவிர வேறு எதையுமே தொடக்கூடாது. காளையின் வாலை, கொம்பை, கழுத்தை, காலை என எதையுமே தொடக்கூடாது என்பதுதான் விதி. கடுமையாக விதிகள் அனைத்தும் பின்பற்றப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டி
மாடு ஜெயிச்சிச்சு. ஒரு கால் பாக்ஸ் அந்த வீரனை கொடு. போடா 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 பாட்டுறா பாட்டுறா. சவுண்டு கொடுத்தா மாடு பயந்து ஓடுது. என்ன ஆச்சு? டேய் டேய் ஏன்டா டேய், ஒருத்தன் பிடிச்சிருக்கேன் அதுல போய் இவன் போய் தொங்குறான். அந்த 234 போய் என்னத்த விடுற நீ? அவன் தான் கஷ்டப்பட்டு பிடிச்சான் பாவம். மாடு வெற்றி பெற்றது. இந்த போய் நல்லா பிடிச்சா 250. அவன் போய் ராமராஜ் மாடு ஒரு வெள்ளிக்காசு. அடடா டேய் மாட்டை தொடாத, மாட்டை தொடாத. ஒரு வெள்ளிக்காசு. கமிட்டியை சேரும். அவங்க ஊரா எங்க கமிட்டிக்கு சொந்தக்காரங்க. அவங்க 2 பேரா போறாலும் வேற ஆளுகளும் கிடையாது. எங்க சொந்தக்கார மாடு பிடி மாடு. ஒரு வெள்ளிக்காசு, ஒரு வெள்ளிக்காசு. மாடு ஜெயிச்சுன்னு சார் வேலம்மாள் ஆஸ்பத்திரி வழங்க ஒரு வெள்ளிக்காசு. இது அநேகமா நம்மளுக்கு தான் வந்து சரி, எனக்கு தெரியும். கமிட்டி தான் கமிட்டி தான். அந்த 450 பேருக்கு நன்றி. அவங்க ஊரா எங்க சொந்த கமிட்டியை சேர்ந்த. அடே அப்பா சேவ் பண்ணி விடலப்பா. என்ன அதுன்னு கேட்டேன். மாடு பிடி மாட்டேன் 5 என்ன ஏதோ வக்கீல் மாடுங்க. அச்சடா 227 239. தயவு செய்து வீரர்களை உள்ளே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாநகராட்சி ஊழியர்கள் வெளியே வர்றாங்க. வீரர்கள் வெளியே வர்றாங்க, உள்ள வர்றாங்கப்பா. சின்ன பிள்ளைங்களா இருக்கு, வெளியில போறாங்க. அதிகாரி வர போறாங்க. வயசுக்கு போங்க. உள்ள இருக்காங்க. வீரர்கள் சீக்கிரம் வாங்க. வீரர்கள் சீக்கிரமாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வீரர்கள் உடனடியாக வாடிவாசலுக்கு வருமாறு அழைக்கிறோம். குழு மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி 3 சுற்றுகள் நிறைவு பெற்று அந்த தரையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றிருக்கும் தரையில் தேங்காய் நார்கள் எல்லாம் செப்பனிடப்பட்டு தற்போது 4வது சுற்று தொடங்கி இருக்கிறது. நீலவண்ண ஆடை அணிந்து வீரர்கள் தற்போது காளைகளை அடக்க உற்சாகமாக களத்திற்கு ஓடி வரும் காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாடிவாசல் அருகில் நின்று பாய்ந்து வரும் காளை
ரொம்ப பிடிக்காத தம்பி, ரொம்ப பிடிக்காது. பேசாம ரொம்ப இரு. பிடிக்காத. அவன் பாட்டுக்கு இருப்பான். பேசாம இருக்கு. அவனுக்கு தொந்தரவு பண்ணாங்க. அவனுக்கு தொந்தரவு பண்ணாங்க. அருமையா பிடிக்கிறான். அடடா. டேய் டேய் டேய். ஏய், அட குடுமிக்காரப்பல டேய். அது நீ வெளிய போ போற நீ. அத 341. அதான் பிடிச்சா நீ எதுக்குப்பா போய் பிடிக்கிற? வளர்த்த காளையை யாராவது தொட முடியுமா என்று காளை உரிமையாளர்கள் ஆர்வத்தோடு பார்த்திருக்க, காளை எப்படி இருந்தாலும் அதை அடக்கியே தீர்வோம் என்கிற வீரத்தோடு இளைஞர்கள் காத்திருக்கிறார்கள். தொடரலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஏறுதழுவும் வீரர்களும் சீறி வரும் காளைகளும் போட்டி போட்டுக் கொண்டு களத்தில் விளையாடும் காட்சிகளை பார்க்கிறார். மாடு வெளியேற இடத்துல இருக்கிற அந்த மாட்டு காரங்களாம் வெளியேறுங்க ஃபர்ஸ்ட். காவல்துறை அவர்கள் மீது வெளியேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவங்க வந்து பாதையை மறைச்சு நிக்கிறாங்க. அங்க ஃபுல்லா வந்து அவங்க தான் இருக்கிறாங்க. மாடு திரும்பி வருது. இந்த உள்ள நிக்கிறவங்க எல்லாம் மாட்டுக்காரங்களா நீங்க வெளியில இருங்க. தயவுசெய்து வெளியில போங்க எல்லா பேரும். மாடு வந்துகிட்டு இருக்கு. ராசாமணி மாடு ஒரு வெள்ளி காசு. தம்பி ஒரு ஆள் பிடிங்க, ஒரு ஆள் பிடிங்க. சூப்பர் சூப்பர். மாடு ஜெயிச்சிச்சு. எண்ணக்கடை பிரபு மாடு, அவனியாபுரம் எண்ணக்கடை பிரபு மாடு, வெள்ளி காசு. மாடுபிடி வீரர்களே, வெள்ளி காசு பிடித்து பார். மாடு வருதுப்பா. ஆப்போசிட்ல இருந்து மாடு வருது. அதை கொஞ்சம் கவனமா இருந்துக்கீங்க. வெளியில இருந்து மாடு வருது. மாடு வருது. பின்னால இருந்து மாடு வருது. அருமையான பிடிக்க மாடுபிடி மாடு. கைரப்படியா கைரப்படி. மாடு சைத்திருச்சு. மாடு சைத்திருச்சு. முன்னாடி போப்பா. ஏய் அவந்தியாண்டி கோயில் மாடு. திரும்பவும் மாடு வந்துகிட்டு இருக்கு. வீரர்கள் கவனமா இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாடு பிடி மாடு. மாடு பிடி மாடு. மாடுபிடி வீரர் பரிசு வாங்கிக்கோங்க.
புரட்டுத்தனமான முரல் கொண்டு மிரட்டல் விடுக்கும் காளைகளை மடக்கி எடுக்கும் நோக்குடன் இளைஞர்கள் களத்தில் இருக்கிறார்கள். மேலும் பல்வேறு செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. தம்பி பிடிக்காதீங்க, அந்த மாட்டை பிடிக்காதீங்க. ஆத்தாடி ஆத்தா பெரிய வீரண்டா, ஏன்டா அந்த மாட்டை போய் பிடிக்கிறா? இது இறகுற வைக்காம முட்டி என்னமா